பயணப்படுறவங்க எல்லா செவிகளுக்கும் கேட்கும்படி சொல்லுங்கள். ஓம் அகத்தீசாய நமக. ஓம் சிவமகா வால சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்சமகா அத்திய வால சித்த சபை திருவடிகள் போற்றி. அத்திய பெருமானே, வால சித்தரே, தம்பி தாய் அன்பை பற்றி விளக்கம் கேட்டாங்க. எனக்கும் நான் பார்த்ததில் என் மைண்டில் செட் ஆனதை நானும் சொல்லலான்னு உங்கள்கிட்ட திருப்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். தாய் அன்புக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. அகத்திய பெருமான், நீங்களும் தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்பிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. ஆனால் தாயின் மூலமாக பிரபஞ்சம் மக்களுக்கு உணர்த்துறாங்க. அதை மக்கள் உணராமல் இருக்காங்களோ, அது நான் உள்பட. அப்போ நான் பார்த்ததில் ஒருத்தங்க சொல்கிறாங்க, அந்த தாயானவள் கருவுற்றவுடன் அவளுடைய சுவை மாறுகிறது. குழந்தை வளரும்போது அவளை இடிக்கிறது, உறங்க மாட்டுக்காங்க. உறங்காமல் எந்திரிச்சு தான் திருப்பி படுப்பாங்க. அப்புறம் பிரசவம் வரையில் அவள் ஒரு வலியை அனுபவிக்கிறாங்க. அது சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை செய்தாலும் சரி. ஆனால் அவ்வளோ வலியையும் சுமந்து அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த குழந்தை இவ்வளவு துன்பம் நமக்கு இழைச்சதுன்னு அவள் அந்த குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு எதிராற்றல் புரிகிறாளா? இல்லை, எல்லாத்தையும் மறந்து அந்த பிள்ளைக்கு தன்னுடைய அன்பையும் பொழிகிறாங்க. அப்போ இதை சொல்லத்தான் இறைவன் நினச்சாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தாயை கொடுத்துருவோம், அவள் அன்பை போதிப்பாங்க அப்படின்னு. ஒவ்வொரு இல்லத்துக்கும் ஒரு தாயை தெய்வமாக சக்தியாக இறைவன் கொடுத்துருக்காங்க. அதை அப்போ தாய் என்னெல்லாம் தியாகம் பண்ணினாங்கங்கிறத ஒரு ஆணும் பெண்ணும் உணர்ந்து அதையே ஒரு பாடமாக எடுத்து கற்றுக்கிடலான்னு தான் ஒரு தாயையும் அவளுக்குள்ள ஒரு அன்பையும் ஒரு மன்னிப்பு கூடத்தையும் தியாக உணர்வையும் கொடுத்துருக்கிறதுனால தான் அந்த சக்தியினுடைய அன்பு ஒரு ஈடு இணை இல்லாததாக இருக்குது. ஆனால் அதற்கு காரணம் அப்பன்தான் அப்படிங்கிறத எனக்கு தோணுனதை நான் சொன்னேன். எல்லாமே உங்களுடைய ஒரு இதனால தான் எனக்கு தோணுனதை சொல்லணும்னு தோணிச்சு, அதனால சொல்லிட்டேன். ஓம் அகத்தீசாய நமக. ஓம் சிவமகா வால சித்த திருவடிகள் போற்றி. இல்லை இதில் இது அகத்திய பெருமான் தீர்ப்பு சொல்லிட்டாரு. அம்மா தாய் அன்பை காமிக்கா எல்லா விஷயங்களும் இது பட்டிமன்றம் வைக்கணும். இது பட்டிமன்றம் கிடையாது. நீங்கள் சொன்ன விஷயங்கள் பட்டிமன்றம் வைக்கணும். இது தாயா தந்தையா நண்பர்களா சகோதரியா சகோதரனா அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் அகத்திய அன்பு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டார். அதான் விடையும் கூட. அப்போ அம்மா உள்ளுக்குள்ளே இருக்கையில் அப்பா தாடி ஏன் வச்சுட்டு அலைகிறாரு? ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுதோம். அந்த அம்மா நிம்மதியாக பெட்டில் படுத்து கிடக்கிறதுக்கு நல்லா சுகப்பிரசவம் வாங்கிறதுக்கு அப்பா தெருவா லோடுதோட வண்டி இழுத்து அது இழுத்து வெயிலில் காஞ்சி ஏழில் காஞ்சி இந்த அம்மாவாச்சும் வவுத்துக்குள்ளே பிள்ளையை வச்சுட்டு நிம்மதியாக படுத்து கிடக்கும். அதனால் வவுத்துக்குள்ளே எப்படி இருக்கோ நம்ம குழந்த, நம்ம மனைவிக்கு எப்படி இருக்கோ, இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கோன்னு ஒவ்வொரு நொடியும் அது தந்தை ஸ்தானத்தில் இருந்து யோசனை பண்ணவங்க தான் தெரியும். அவங்க மேனேஜர்கிட்ட வசவு வாங்கி, முதலாளிகிட்ட வசவு வாங்கி, அங்கே டாப்பு போஸ்டிங்கில் இருக்கிறவங்ககிட்ட வசவு வாங்கி, மோலாளிகிட்ட வசவு வாங்கி, அங்கே இடிவெட்டு மிதிவெட்டு, இங்கே இடிவெட்டு இடிவெட்டு, அங்கே கடன் கேட்டு இங்கே கடன் கேட்டு, எனக்கு பிள்ளை பிறக்க போகிறான், என் பொண்டாட்டிக்கு பிரசவ செலவுக்கு வேணும்னு. எல்லாரையும் அப்படி இல்லை. எல்லா தந்தைகளும் ஏதோ ஒரு முறையில் அங்கங்கே கண்ணீர் வரும், அழுக முடியாது. என்ன அந்த நிகழ்வெல்லாம் நீங்கள் ஆம்பளையாக இருந்து பார்க்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்வில் கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் அன்பானவங்கன்னா அகத்திய பெருமான் சொல்லி முடிச்சுட்டாரு. அதுக்காண்டி குடிச்சிட்டு குண்டி வேட்டி தெரியாமல் படுத்து கிடக்கிறவங்களாம் சொல்ல வரலை. எனக்கும் பிரசவத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு படுத்து கிடப்பான் ஒருத்தன். அவன் நம்ம கேட்டகரியில் கிடையாது. உண்மையான தந்தைகள் அவங்க எவ்வளவோட வசதியானவங்களாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாமனாலும் சரி, அவன் நல்ல நிலையில் இருந்தாலும் சரி, நல்ல நிலையில் இல்லாட்டாலும் சரி, தந்தையோட தாயோட பாசத்தோட ஒருபடி மேலேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெளியே காட்ட தெரியாது தந்தையோட அன்பு. இப்போ எத்தனையோ விஷயங்களை நீங்கள் பார்க்கல, இப்போ செயலியில் வருதில்ல, தந்தையோட அன்பை எப்படி பாராட்டுதாங்க செய்தாங்க. ஒரு மகள் மேலே ஒரு அப்பா வச்சுருக்க அன்புக்கு ஈடு இணையே இல்லை, தாயால் முடியாதுன்னு சொல்லுதாங்க. இப்போ படம் எடுத்தீங்களா, தங்க மீன்கள் படம் பார்த்தீங்களா, பாடல்கள்லாம் இப்போ எப்படி வருது படம் பார்த்தீங்களா, பிள்ளை எப்படி ஓடியா வருது, அம்மா பார்த்தா ஓடியா வருது பெண் பிள்ளை, தந்தையை பார்த்து ஓடியாருது. இதெல்லாம் அதாவது என்ன மகள்களை பெற்ற பிள்ளை அப்பனுக்கு தெரியும்.
முத்தம் வந்து காமத்தில் இல்லை என்பது ஒரு கவிதை வரியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? முத்தம் வந்து காமத்தில் இல்லை அப்படிங்கிற வரி எவ்வளோ ஒரு விஷயத்தை எடுத்து எந்த தந்தையோட அன்புக்கு முன்னாடி எப்படி வந்து பறைசாட்டியிருக்காங்க கவிஞர்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம உணர்ந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி, நண்பர்களோட அன்பு, இரத்த பந்தம், பாசப்பா இது எதுவுமே இருக்காது. உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, நண்பனை காப்பாற்றிட்டு நீரில் முழுகினவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நண்பனுக்காக கடன்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நண்பனுக்காக கல்யாணம் முடிக்காமல் இருந்த நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. நட்பும் ஒரு கற்பு மாதிரி அப்படின்னு சொல்லுதாங்க. அதனால் எல்லா விஷயங்களும் இருக்கும். சகோதரிக்கு மேலே எத்தனை சகோதரிகள் நல்லா வாழணும் அப்படின்னு கல்யாணம் முடிக்காமல் இன்னும் அலைஞ்சி வாழ்க்கையை முடித்து அந்த தாம்பத்திய நிலையை என்னென்னு தெரியாத மாண்ட சகோதரர்களோட நிலையெல்லாம் எங்கே கொண்டு வச்சு சொல்லுவேன் நீங்கள்? 7 சகோதரிகள், 8 சகோதரிகள், 5 சகோதரிகள் பெற்ற அவன்லாம் சின்ன பையனாக இருப்பான். 5 பேர் பெருசாக அக்காக்களாக இருப்பாங்க. அந்த பையன் போய் எச்சியலை வரைக்கும் அங்கே வரைக்கும் இங்கே வரைக்கும் தெரியாத நகரங்களில் ஓட கண்ணீர் விட்டு கல்யாணம் முடித்து கொடுத்த சகோதரிகள் எத்தனை பேர் இருக்காங்க. திரும்பி பார்க்காம நன்றி விசுவாசமாக இல்லாமல் போன சகோதரிகள்லாம் ஏற்றுக்கிட்டு எங்கள் அக்கா நல்லவங்க அப்படின்னு சொன்ன சகோதரர்களோட நப்பை எங்கே கொண்டு நம்ம வைக்க முடியும்? அன்பு வந்து பரிசுத்தமானது, அது கையாளக்கூடிய தன்மையில் இருக்குது. அப்பாட்டையோ அம்மாட்டையோ அண்ணன்ட்டையோ தம்பிகிட்டையோ தங்கைட்டையோ கிடையாது அப்படின்னு ஒரு சின்ன பற்றிமன்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் போய் நிகழ்த்தி, அன்புங்கிறது பெரிய விஷயம். அது எந்த இடத்துல இருந்து எந்த எல்லையில் இருந்து அண்ணட்டவர் தான், அங்கே தங்கச்சிட்டவர் தான், எவன்ட்டவர் தான், மாட்டான்ட்டவர் தான், நண்பன்ட்ட இருந்து வருதா, எதிரி கூட அன்பான எதிரிகள் இருக்காங்க. அதெல்லாம் எங்கே போய் சொல்லுது? தன்னை வந்து தாழ்த்தி கொண்ட எதிரிகள் இருக்காங்க. அன்பால் நான் வந்து தோத்துட்டேன்னு சொன்ன எதிரிகள் இருக்காங்க. அமைதி காத்த எதிரிகள் இருக்காங்க. சொத்தை விட்டுட்டு போன எதிரிகள் இருக்காங்க. எல்லா விஷயங்கள்லையும் வந்து அன்பு நீக்கமர நிறைந்தது, அது உயர்வானது. அதனால் தான் இறைவனை வந்து எல்லாம் அன்பானவன் அன்பே சிவம் அப்படிங்கிற அற்புதமான உரையை எல்லாரும் சொல்லி அன்பை பிரதான இடத்துல வச்சு அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி அன்பாக இருக்கிற அகத்திய பெருமான் திருவடி தொட்டு மணிந்து, அன்பாக இருக்கக்கூடிய சீடர்களின் திருவடியின் தொட்டு துணிஞ்சு, தொடர்பாளர்களோட திருவடியை தொட்டு வணங்கி, அன்பே உயர்வானது. அன்புக்கு முன்னாடி என்ன சிவசபை ஆயுதம் என்னது வச்சுருக்கு? கோலா என்னது இருக்குது? கோலா என்னது இருக்குது? வேலாயுதமாக என்னது இருக்குது? ஆயுதம் என்னது? சிவசபையை ஆளக்கூடிய ஆயுதம் என்னது? அன்பு தான். அதான் அங்கே செங்கோலாக இருக்குது சித்த சபையில். சித்தனோட நிலை என்ன? சித்தன் அன்பாக இருக்க போய் தான் சிவத்தோட திருவடியில் இருக்கான். அகத்தியரோட திருவடி அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிலை ஒரு நிலையை பெற முடியுது. அகத்தியருக்குள்ளே போய் சும்மா உட்கார முடியுமா? சிவபெருமானுக்குள்ளே போய் உட்காருமா? அம்பாளுக்குள்ளே போய் விடுவாங்களா? மிதித்து தள்ளிடுவாங்க. மிதித்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தள்ளுனையெல்லாம் காட்சியாக காமிச்சிருக்காங்க. காலை தூக்கிட்டு காலி மிதிக்கும். பார்த்துருக்கீங்களா? அன்பா இல்லைன்னா மிதிக்கத்தான் செய்யும். இகலோகத்தில் பற்று இருந்தால் மிதிக்கத்தான் செய்யும். அன்புங்கிறது எல்லாத்தையும் தொடர்ந்து. அன்புடார் எல்லாம் உடையார், அன்பிறார் எதுவும் இல்லாதார்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்கள்ல. அது உயர்வான விஷயங்கள். உயரானவங்க உணர்ந்து சொன்னவங்க. அகத்தியன் சொன்ன பிறகு அதுக்கு அப்பிலே கிடையாது அப்படின்னு சொல்லி, உங்களையும் தாயாக இருந்து நிலைக்கு நீங்கள் பார்த்து காட்டின அன்பு, உங்கள் குழந்தைகள் மேலே காட்டின அன்பு, குழந்தைகள் உங்களுக்கு மேலே காட்டின அன்பு, நீங்கள் கணவர் மேலே காட்டின அன்பு, அதுக்கும் சபை அடிமடிந்து அன்பு உயர்வானது. அது எங்கே இருந்த போதும், எப்படி இருந்த போதும், எந்த வீட்டில் இருந்த போதும், அது ஏழை பணக்காரன் பார்க்காது. கோடீஸ்வரன் செலுத்தினா தான் அன்பாக கிடையாது. அழகான பொம்பளை செலுத்தினா தான் அன்பாக கிடையாது. அவலட்சணமானவங்க செலுத்தின அன்பு இல்லையா? குடிசைக்குள்ளே இருந்து கிடைக்கும். ஜீவராசியை கேட்டது அன்பு, மனிதரோட அன்போட பெரிய அன்பு. அதனால தான் நாய் மேலே எல்லாரும் அன்பாக இருக்கும். அந்த பேர் கூட சொல்லக்கூடாது. அதை வந்து பைரவான்னு சொல்லி மகிழக்கூடிய சபை. அது எப்படி சங்குவது? சபையில் எப்படி நன்றியாக இருக்குது? வர்றவங்களை எப்படி வரவேற்கு? நாங்கள் கூட அப்படி வரவேற்கல. சிவசபையோட அந்த ஜீவராசி உங்கள் மேலே எப்படி அன்பு இருக்குது? சொந்தக்காரங்களா நீங்கள்? அதுக்கு கிடையாது. அதோட இனப்பந்துக்களா? நம்ம கிடையாது. அதோட நண்பர்களா? கிடையாது. அதுக்கு என்ன செய்ய போகிறோம்? நம்ம கிடையாது. அன்பாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அது அந்த நிலையில் இருக்குது. அதனால் அதை எல்லாரும் பிரியமாக இருக்கும்னு சொல்லி, அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள், அடைக்க முடியாத விஷயம் அன்புதான் சொல்லி, அது எங்கிருந்த போது அன்பு தான். எந்த நிலையில் எதிரிகிட்ட இருந்து வந்தால் அன்பு பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி, அன்பை அடிபணிந்து தாழ்பணிந்து அன்பாக இருக்க கற்றுக்கிடும். அன்பாக இருக்கல இறையாக இருக்கும் ஆற்றல் தானாக வந்தது அப்படிங்கிறதான் சிவசபையோட முதல் வரி. வரலாறே அதுதான். அன்பாக இருங்க, அனைத்தும்
சித்திக்கும் அப்படிங்கிறது. அன்பானவராக அகத்திய பெருமான் உட்கார்ந்துருக்கார், அவருக்கு வேலை இல்லையா, வெட்டி இல்லையா, எத்தனை லோகங்கள் இருக்குது, 7 லோகத்துக்கும் தலைவராக இருக்கிறாரு, எதுக்கு கட்டுப்பட்டு இருக்காரு? அன்புக்கு தான் கட்டுப்பட்டு. பூ விலங்குன்னு கேள்விப்பட்டிருப்பிய, இரும்பு விலங்கு கிடையாது, அந்த விலங்கு கிடையாது, இந்த கிடையாங்குது பூ விலங்கு, பூவால மலர் விலங்கு, மன விலங்கு போட்டு அகத்திய பெருமானை உட்கார வச்சிருக்கு. அவர் காலை கட்டி கையை கட்டி சித்த சபையில் உட்கார சொல்லியிருக்குன்னா அதுக்கும் அன்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி அற்புதமான அந்த சப்ஜெக்டை நீங்கள் அந்த லைட்டாக டியூன் பண்ணி விட்டதுக்கும், அதுக்குள்ளே இருந்து இறைநூலில் இருந்து இவ்வளோ வார்த்தைகள் வந்ததுக்கும் அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் வணங்கி உங்களுடைய அன்புக்கும் அடிபணிஞ்சு நிற்கிறோம். ஓம் அகதீஷாய நமக.